Welcome students, 7th standard math second chapter measurements exercise 2.3 oda continuation. Exercise 2.3 la fifth question. The area of a trapezium is 180 square centimeter and its height is 9 centimeter. If one of the parallel side is longer than the other by 6 centimeter, find the length of the parallel side. ஒரு ட்ரபீசியம் ஃபிகர் அதோட ஏரியா எவ்வளோ இருக்குது 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. ட்ரபீசியமோட ஹைட் 9 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேரலல் சைட். பேரலல் சைட்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன் ஆஃப் த பேரலல் சைடுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேரலல் சைடு இருக்கும். இதில் ஒரு பேரலல் சைடு எப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு சைடை விட 6 அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். 2 பேரலல் சைட்ஸோட மெஷர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஹைட் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். பேரலல் சைடு என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பேரலல் சைடு என்னவோ அதை விட 6 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 6 + பி. பேரலல் சைடு டூ சைட்ஸ்க்கான மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக இல்லை. ஏ ஈக்குவல் டு 6 + பி. பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னொரு பேரலல் சைட்ஸ். ஏரியா ஆஃப் த ட்ராபீசியம் ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபார்முலா 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு a + b ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 180. 1/2 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ 9 ப்ளஸ் ஏயோட வேல்யூ 6 + b ப்ளஸ் b அப்படியே எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 180. 1/2 இன்ட்டு 9 இன்ட்டு 6. இங்கே b எப்படி இருக்குது, வேரியபிள் 2 இருக்குது. இப்போது b எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2bன்னு ரைட் பண்ணலாமா. 6 + 2b ஈக்குவல் டு 180. வேரியபிள்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு இதை இருக்க கான்ஸ்டன்ட்லாம் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். 2 டிவிஷனில் இருக்குது, ரைட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். 9 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். 6 + 2b ஈக்குவல் டு 180 × 2 / 9. நெக்ஸ்ட்டு 9 180 9ஆல் டிவைட் பண்ணுறோம். எத்தனை டைம்ஸ் இருக்குது, 20 டைம்ஸ் இருக்குது. 6 + 2b ஈக்குவல் டு 2 × 20 × 2 40. 20 × 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது, 40. பியோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2bயை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு 6 என்ன கான்ஸ்டன்ட்டை ரைட் சைடு எடுத்துகிட்டு போகலாமா. இந்த 6ன்றது எப்படி இருக்குது, ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது. ரைட் சைடு வரும்போது என்னவாகும், மைனஸ் ஆகும். 2b ஈக்குவல் டு 40லேருந்து 6 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 34 கிடைக்கும். b ஈக்குவல் டு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2b இருக்குது. 2b இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, எந்த சைனுமே இல்லை. ஸோ இது மல்டிப்ளிகேஷனோட 2 ரைட் சைடு எடுத்துரும்போது என்னவாகும், டிவைட் ஆகும். 34 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது, 17. ஸோ b ஈக்குவல் டு 17. என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க, ஒரு சைடு என்னவோ அந்த சைடை விட ஒரு 6 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கும் இன்னொரு பேரலல் சைடு. இப்போ ஒன் ஆஃப் த பேரலல் சைடு என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 17. அப்போ அதர் பேரலல் சைடோட 6 ஆட் பண்ணிக்கலாமா. a ஈக்குவல் டு 6 + 17. 6 17 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 23. ஒரு சைடு 17, இன்னொரு சைடு என்னவாக இருக்குது, 23. 6th question. The sun shade of a window is the form of isosceles trapezium whose parallel sides are 81 cm and 64 cm and the distance between them 6 cm. Find the cost of the painting the surface at the rate of 2 rupees per square centimeter. ஒரு சன் ஷேடு ஒன்று இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குது, ஐசோசெல்ஸ் ட்ரபீசியம். ஐசோசெல்ஸ் அப்படின்னா 2 சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதோடைய பேரலல் சைஸோட மெஷர்மெண்ட் என்ன இருக்குது, 81 cm 64 cm. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 6 cm. அந்த சன் ஷேடை பெயிண்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 rupees per square centimeter. ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு 2 rupees ஆகும். அப்போது டோட்டலாக அந்த சன் ஷேடை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐசோசெல்ஸ் ட்ரபீசியம் ஃபிகர் ட்ரா பண்ணியிருக்கோம். சைட்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் 81 cm அண்ட் 6 cm. சைட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. டிஸ்டன்ஸ் என்ன, ஹைட்டு 6 cm. ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஏரியா நமக்கு தெரியணும். ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் அதாவது அந்த விண்டோக்கு 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு a + b ஸ்கொயர் யூனிட்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ என்ன, 6 ப்ளஸ் a ஈக்குவல் டு 81 b ஈக்குவல் டு 64. ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். 2 1 is 2, 2 3s are 6. ப்ராக்கெட்டில் உள்ளதை ஆட் பண்ணியிருக்கோம். 81 64 ஆட் பண்ணோம் அப்படின்னா 145 கிடைக்குது. ஈக்குவல் டு 3 × 145 ஈக்குவல் டு 435. இந்த ட்ரபீசியமுக்கான ஏரியா எவ்வளோ, 435. ஏரியா அப்படின்றதால
ஸ்கொயரில் ரைட் பண்ணணும். யூனிட் என்ன இருக்குது? சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். 435 இந்த ஏரியாவுக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் விண்டோ ஃபார் 1 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு 2 rupees. 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது? 2 rupees ஆகுது. அப்போ 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? 435 மல்டிப்ளை 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 870. அப்போ ஓவராலாக எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 870 rupees ஆகுது. A window is in the form of trapezium whose parallel sides are 100 cm and 50 cm respectively, and the distance between the parallel sides 60 cm. Find the cost of the glass used to cover the window at the rate of 15 rupees per 100 square centimeter. ஒரு விண்டோ ஒன்று இருக்குது. என்ன ஷேப்பில் இருக்குது? ட்ரபீசியம் ஷேப்பில் இருக்குது. அதுக்கான பேரல் சைடுக்கான மெஷர்மெண்ட் 100 cm அண்ட் 50 cm. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 cm. இப்போ காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்கான காஸ்ட்? அந்த விண்டோவை ஒரு கிளாஸ் வச்சு கவர் பண்ணுறோம். கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே கண்டிஷன் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 15 rupees ஆகுது. அப்போ ஓவராலாக அந்த விண்டோ எவ்வளோ ஏரியா இருக்கும், அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, அதை கவர் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் வேல்யூஸ் ரைட் பண்ணியிருக்கோம். A ஈக்குவல் டு, அதாவது parallel sides 105 cm, B ஈக்குவல் டு 50 cm, டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, ஹைட்டு 60 cm. காஸ்ட் அப்படிங்கிறதால பெயிண்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதால ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு h இன்ட்டு a + b ஸ்கொயர் யூனிட்ஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். 1/2 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 60 மல்டிப்ளை பேரலல் சைட்ஸ் ஏயோட வேல்யூ 105, பியோட வேல்யூ 50 ஈக்குவல் டு 60 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 30 டைம்ஸ் இருக்குது. 105 50 ஆட் பண்ணோம் அப்படின்னா 155. 30 இன்ட்டு 155 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4650 யூனிட் சென்டிமீட்டரில் இருக்குது. ஏரியா அப்படின்றதால ஸ்கொயர். therefore ஏரியா ஈக்குவல் டு 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவுக்கு நம்ம கிளாஸ் கவர் பண்ணுறோம். அதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ்டு டு கவர் த விண்டோ ஃபார் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க? 15 rupees ஆகும். நம்ம இப்போ 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 15 divided by 100. நம்ம இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டெசிமலில் இருக்கும். ஸோ இதை ஃப்ராக்ஷனாகவே எடுத்துக்கலாம். 15 divided by 100. காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ்டு டு கவர் த விண்டோ 4650 centimeter square. 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 15/100. 4650 சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். 15 divided by 100ஆல் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 465 மல்டிப்ளை 1.5 கிடைக்குது. ஈக்குவல் டு 679 rupees 50 paise. இப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகியிருக்கு? 697 rupees 50 paise. செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.4 இருக்குது, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சால்வ் பண்ணி பாருங்கள். சம்மரி. பேரலோகிராம் பார்த்தோம் இல்லையா? பேரலோகிராம்னா எப்படி இருக்கும்? பேரலோகிராம் இஸ் அ 4-sided closed shape in which opposite sides are both parallel and equal. ஒரு பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். பி அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறது? பேஸ். ஹெச் அப்படின்றது ஹைட்டு. இன் அ பேரலோகிராம் இஃப் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் கால்ட் அ ரோம்பஸ். ஒரு பேரலோகிராமில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை ரோம்பஸ்ன்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஃபார்முலா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். d1 d2 டயகனல்ஸை மென்ஷன் பண்ணுது. எ பேரலோகிராம் வித் ஒன் பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ் இஸ் நோன் அஸ் த ட்ரபீசியம். ஒரு பேரலோகிராமில் ஒன் பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம்? ட்ரபீசியம். ட்ரபீசியம் ஏரியாவுக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு a + b ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஐசோசெல்ஸ் ட்ரபீசியம். இஃப் த நான் பேரலல் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரபீசியம் ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் நோன் அஸ் த ஐசோசெல்ஸ் ட்ரபீசியம். ஒரு ட்ரபீசியமில் நான் பேரலல் சைட்ஸு உடைய மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம்? ஐசோசெல்ஸ் ட்ரபீசியம். Thank you students.